ஐயா ஐயா உள்ளத்தாச்சு ரொம்ப நேரமா கால் கெடுக்க நிக்குது. கொஞ்சம் எந்திரிச்சு இடம் கொடுங்க ஐயா. மனுஷன் தானே குழந்தைய போய் கால வச்சு உடைக்கிறியா? என் குழந்தையாடா என் மேல வந்து தூங்குத விடுவேன். அடாப்டான்னு பேசுனேன். ஆமா அவ்வளவுதான். பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் ஆளை பாரு. நீ பெரிய மனுஷன் இருந்தா நிறமாத்த கற்பனை நிக்கிறாங்க, இடம் கொடுக்க மாட்டீங்க. ஏன்டா பொம்பளைக்கு வந்து ஆம்பளை வண்டியில இருக்கு, பொம்பளை வண்டி போட்டு விட்டுருக்கானே அதை போய் தொட்டிக்க சொல்றா. இங்க வரக்கூடாது. அங்க இடம் இல்லாம தான் இங்க வந்திருக்காங்க. பொம்பளை வண்டியில இடம் இல்ல ஏற்பட்டு அவன் உட்காந்தா 7-8 பேர் இழுத்து விடுறானே. ஏன் ஆம்பளை வண்டியில பொம்பளை ஏறாங்க? இறங்குவேன் எல்லாத்தையும் தள்ளிடுவேன். ஆமா பெரிய மனுஷன் தூங்குறத எழுப்பாரு. ஆயிடுச்சு கம்மி பச்சை கிடைக்கும் படுத்தேனே பச்சை கிடைக்கும். என்ன படிய வெளியே வைக்கணும் பாரு. உங்க பாட்டு ஓட்ட வேண்டியது ரயில் ஓடியாத நீ ஊர் ஓடியா? நீ யார கேக்குற? யார நீ வச்சு ஏத்துக்கணும்ல. பயணிக்கு சிரிக்கிறாங்க. எல்லாம் டிக்கெட் இல்லாத போது டிக்கெட் வாங்க சிரிக்கிறாங்க. இந்த வண்டி மெட்ராஸுக்கு போகுது. ஐயோ ஐயோ மெட்ராஸுக்கு போகுது. நான் பழனிக்கு பிரார்த்தனைக்கு போவேன். ராத்திரிக்கு போகணுமா? இங்கே பிரார்த்தனை பண்ணாயா? கடவுளை சொன்ன தப்பா பேசாத. கண்ணை தவிச்சு விட்டு ஞாபகம் வச்சு வாமா. என்னையா செய்யுது? எங்க நான் தூக்கி வெளியே அறிஞ்சதான் போயிட்டேன். கொலகார போல பர்மா ஓடுறது இல்லைன்னு எனக்கு விடுறேன்றான், தூக்கி விடுறேன்றான். என்னமா அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நிக்கும். அங்க பயணிக்கு போற ரயில் வரும் போயிடும். அது போயிடலாமா? 4 மணி நேரம் காத்துட்டு இருக்கணும். அங்கே காத்துக்கிட்டு இருக்கணும். சாப்பாட்டுக்கு என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் மில்கி ஹோட்டல் இருக்கா? மில்கி ஹோட்டல் நான் வங்கி ஹோட்டல்ல சாப்பிடுறேன். இருக்கும் ஒழுங்காரம் சொல்லல பண்ணிரு. நான் நின்றுட்டே இருக்கிறேன். அப்பா எப்படியாவது இறங்கினா போதும். அப்பா என்ன ஆட்டம், என்ன சிரிப்பா இருக்கா? கொஞ்சம் இடம் விட்டா இடம் நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஆனா பரவாயில்ல. இந்த பையன் ரவுடியா இருந்தாலும் நல்ல தடை செஞ்சிருக்கான். ஒருவேளை முருகனை அவதாரம் எடுத்து ரயில்ல ஏறி பக்தன் தெரியாம இப்படி போறானே இப்படி போடான்னு காமிக்கிறதுக்கு வந்திருப்பானோ என்ன? கடவுள் தான் இப்படி செய்வான், மனுஷன் செய்ய முடியுமா? இந்த பஸ் தவிர வேற பஸ் என்னையா இது? திருப்பி சொல்லிட்டான். 10க்கு மேல ஆயிடுச்சு. நான் எப்படி போய் சேர்றது? கண்ணை மூடிட்டு நேரா போ. குடிசை போய் சேர்ந்துடலாம். குடிசையா? பின்ன இங்கதான் நல்லா கூட்டேன். அப்படியே நீங்க ஏற்படாது. நான் தான் கூப்பிட்டேன். நான் தான் கூப்பிட்டேன். உட்கார்றான். நான் தான் கூப்பிட்டேன். நான் தான் கூப்பிட்டேன். நான் தான் கூப்பிட்டேன். நீ சொல்லியா? நான் தானே கூப்பிட்டேன். நீ சொல்லியா? நான் தானே கூப்பிட்டேன். என் சத்தம் உனக்கு கால கேட்டது. அது எப்படி கேட்கும்? என் சத்தத்தோட உன் சத்தம் மழை நேரம் 4 காசு சம்பாதிக்கணும். தகராறு பண்ணிக்கிட்டு 2 பேருமா உட்காருங்க. முடியாதா? நான் உட்கார போறேன். இப்ப முடியாது. பஸ் கிடைக்காது. அவரும் உட்காரட்டும். முடியாதா? நான் உட்கார போறேன். அந்த பக்கம் வந்து பாக்குறேன்.
யாரும் அவள் இணைய எப்படி தள்ளுறீங்க? சொல்லிருதா நீ பெரிய கார்ல அடிக்கிறது உதவி பண்ணலான்னு பார்த்தா நல்லவளை பார்த்து கூட வேண்டாம். சும்மா போகுது. ஒரு ஆம்பளையார உட்காந்துருக்காங்க. என்னம்மா நடுரோட்ல இறங்கிட்ட? எங்க இறங்குற உனக்கு? ஐயோ பசக்காலமா அது அங்க இருந்தாலும் இருக்கும். ஆமா காசு இல்லாம என்ன பேச்சு பேசுறீ? உனக்கு ஒரு யோகா அடிக்குது என் கூட அப்படி ஜாலியா வர பேசாதே. அதான் இருக்கட்டுமா பணத்தை ஒண்ணு இல்ல சார். என்ன நான் பாட்டுக்கு கேட்கறேன், அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஐயா இது என்ன வேஷம்? நாடகம் பார்த்தேன். அது நாடகத்துல கலாட்டா நடந்துருச்சு. தப்பிச்சா போதும். நல்ல காலேஜ், இதுக்குத்தான் காலேஜ் படிப்பு வேண்டான்னு தலைவார அடிச்சுக்கிட்டேன். ஒப்பனும் ஒண்ணு கேட்டாங்களா? குடும்ப பெண்ணுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? இப்ப என்ன நடந்துடுச்சுன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? எங்க இவ்வளவு நேரமாச்சு உன்னை காணமேன்னு அழகாரும் இல்லத்த. என்னடி இதெல்லாம் வந்து புஷ்பா இல்ல, நம்ம புஷ்பா. அவன் நாடகத்துல என் கூட ஆம்பளை வேஷம் போட்டு நடிச்சா. அந்த புரியல. சுத்த மண்டு மண்டு மண்டு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடக்காத லாட்டில் பணம் கிடைச்சுதான். அதெல்லாம் இல்ல, நடந்ததை சொன்னா நீ அப்படியே அசந்து போயிடுவேன். ஒரு பொண்ணு நானும் ரிக்ஷாவில் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்தது 60யா 60 60 அல்லது 16? 60 16. எப்படிதான் சொல்லுவேன்? அந்த பொண்ணு பாக்குறேன், பேசுற பேச்சும் நடக்க நடையும். உட்காரவா பையன் பசியில வளர்றான் போல் இருக்கு. அப்ப ஆசை கண்ணு நீயா? நீ எப்ப வந்த? ஒன்னுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே வந்துட்டியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ இந்த ட்ரெஸ்லயே இவ்வளவு அழகா இருக்கியே, அப் டு டேட் ஃபேஷனா ட்ரெஸ் பண்ணிருந்தா. அட 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 இருக்காங்களே, வந்தா வியாதிகளை கவனிச்சுட்டு ஒரு ஓடாம சும்மா உள்ள. ஓஹோ, உனக்கு போட்டி ஒரு ஆள் இருக்கப்பா. நீ தேவலாம் அந்த சும்மல்ல பக்கத்து கட்டடமும் சேர்ந்து பறக்கும் போல் இருக்கு. கண்ட்ரோல் பண்ணு, கண்ட்ரோல் பண்ணு. வசந்தி, பாத்தியா அந்த ஆள் உன்னை கிண்டல் பண்றத? நீ மறந்த வாங்க, இத வர. மிஸ்டர், ஏது உடம்பு எப்படி இருக்கு? பாத்தீங்களா? அதை ஏன் கேட்கிறீங்க? நேற்று ராத்திரில இருந்து உடம்பு சரியில்லை, மழையில நனைஞ்சு ஜலதோஷம், அதனால வந்த தும்மல். உங்களுக்கு அங்கே எப்பதான் பண்றது? அதே கேஸ், சேம் கேஸ். மிஸ்டர், பாசி ஊசி வித்தாவது காசை கொடுக்க சொன்னீங்களே, இந்தாங்க ஆட்டோ ரிக்ஷால வந்ததுக்கு பணம். ஆமா, ஆட்டோ
ஆட்டோல வந்தது நீங்களா? நான் நதி குறைச்சிங்களா நினைச்சிட்டு. யார பார்த்து நரை கொடுத்தீங்க? கோச்சுக்காதீங்க. நேற்றுக்கு ராத்திரி ஒரு நரிக்குறத்தையை கண்டுட்டு வந்து அதையே ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த நினைப்புல உங்க கிட்ட தப்பா பேசிட்டா வேற ஒண்ணும் இல்ல. பேசுவாரு பேசுவாரு, ஏன் பேச மாட்டாரு? என்ன இருந்தாலும் இந்த ஆம்பளைங்களுக்கு வாய் துடுக்கு ரொம்ப ஜாஸ்தி. யாருக்கு அது? ராமாயணத்துல தாரகம் வந்த மாதிரி. அட அனுமாரு, யார பார்த்து தாரகங்கிறாங்க? என்ன சொன்ன? என்ன அனுமாரு சொன்ன? ஆமா, நீ பொம்பளை அச்சனை விட்டனா? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இவர் ரொம்ப கோவக்காரங்க. தகராறு இருக்கிறதே தலகாட்ட மாட்டாரு. ரொம்ப தைரியசாலிங்க. பாருங்க, உங்க பெருமையை கேட்க எங்களுக்கு பொறுமை இல்லை. வா புஷ்பா போலாம். என்ன ரூபாய் கொடுத்துட்டு வந்துடும். அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரூபாய் பார்த்து 2 நாளைக்கு கவலை இல்லை. 4 எடுப்பு சாப்பாடு 50-50 தயிரோட ஜாம் ஜாம் சாப்பிடலாம். நல்ல சந்தர்ப்பம் எடுத்துட்டீங்க. சாப்பாடோட சந்தர்ப்பம். யார் தெரியுமா? யாரு? நான் பார்த்தேன். அந்த பேஸ் கட்டு எப்படி? அந்த நடை எப்படி? உனக்கு ஜனதோஷத்தோட பல தோஷம் குடிச்சு போச்சு. நல்லா இருக்குடி. பொம்பளை திருத்தா போச்சு, பயிர விருத்தா போச்சுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்படி ஆம்பளையோட போட்டி போட்டு சிரிப்பாங்க. ஏண்டா இது என்ன அனுமார் பேசா? ஒரு வாலு தான் இல்ல, இன்னும் மரத்துல போய் குடியிருப்பேன். நீயும் திருத்துக்கிறியா? பாஜந்தி சிரிக்குதமா? மூஞ்சி மோர கட்டங்க. உன்னை சொல்லிப்பா, இது நான் செய்த கர்மம். கர்மம் கர்மம். இது என்னடா கோலம்? என்ன மாட்டேன்? போய் கண்ணாடியில பாரு. கண்ணாடி என்ன பாக்குறது? பாதந்தி தான் பாத்துக்கிட்டே இருக்கேனே. போய் கண்ணாடி முகத்தை. ஐயோ, நீ பேச விட மாட்டேங்குது. பாத்தே. ஏண்டி வசந்தி, இது உன் வேலை தானா? முறை பையன்னா இப்படி மூஞ்சில கரிய பூச்சியா விளையாடுவாங்க. இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம். அத்தை, காலேஜ்ல லீவ் விட்டாச்சு, நம்ம நாளைக்கு ஊருக்கு புறப்படலாம். நானும் புஷ்பாவும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். அத்தை இரு பாதந்தி 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 நானும் வந்தேன். போச்சு புஷ்பா, போகும்போது அவசகணும். நீ ஒண்ணும் வர வேண்டாம். அவன் வந்தா உனக்கு என்னவா? அவனுக்கு வணக்கத்தை அவன் வாங்கிட்டு போறான், நீயும் போயிட்டு வா. அப்படி சொல்லுமா பஜந்தி? பாப்பாலாம். நீங்க தானா? என்ன சும்மா அறியா? ஏது பேச்சல ஒரு மாதிரி அப்போ பரவாயில்ல. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வந்து தப்பு பண்ணலையா? அம்மா ஐயோ, வலி தாங்க முடியலையே, தாங்க முடியலையே. இங்க பாரு, காயத்தை காய இல்லைங்க, எதிர்பாராதமா கதவு திறக்கும் போது தலையில பட்டுட மன்னிச்சிடுங்க. மனுஷன் உயிரோட விட மாட்டீங்க போல இருக்க. கொஞ்ச நேரத்தை சைக்கிள்ல மோதி காலை ஒடிச்சிங்க. அதுக்கு மருந்து போடலாம் இங்க வந்தா அப்ப தலையை உடச்சிட்டீங்க. என்ன இல்லைங்க, என்ன இல்லைங்க? ஐயா நிச்சயம் போட்டது பொட்டுல போட்டு 10 உயிர் போயிருச்சா? ஏதோ பதவி சொல்றானா? தலையை பாருங்க நண்பா. ஐயோ, ஏதாச்சும் தெரியலையா? பார்த்து சும்மா நிச்சயமா. ஆமா, இங்க பரவாயில்ல. ஐயோ, சும்மா வரி தாங்கலையே. எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. டாக்டர் வேண்டாம். சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டு வாப்பா. புரியாம நின்றுட்டு இருக்கு.
பெருசாலி மாதிரி பாதசியம்மன் சொல்லலாம். என் முறப்பண்ணு யாராவது தொட்டா ஆட்டி கொடுத்துருவியா? உனக்கு பேச தெரியல. கழுத்தை பிடிச்சி என்னம்மா தைரியலட்சுமி, தைரியலட்சுமி, என்னம்மா விஜயலட்சுமி, சந்தான லட்சுமி, தனலட்சுமி தாயே, தனலட்சுமி. என்னங்க கூப்பிட்டீங்களா? உன்னைய கூப்பிட்டேன், நான் சாமியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எஜமா அன்னைக்கு வந்தாங்களே வசந்தி அம்மாவை புண்பாக்க, அவங்க வந்திருக்காங்க. மாப்பிள்ள விட்டுக்காங்களா? ஆமா, உட்கார விட வர்றது. என்னங்க இது பாதி பூஜையில எந்திரிச்சு போறீங்க? பூஜையை முடிச்சு சாமி கும்பிட்டுட்டு போங்க, அதான் நல்லது. நீ ஒரு பைத்தியம். நம்ம சாமி நம்ம வீட்டை விட்டு எங்க போக போகுது? எக்கச்சக்கமான பணம் நம்ம வசந்திக்கு போச்சு. நம்ம அந்தஸ்து கௌரவம் அத்தனைக்கு தகுந்து அடைஞ்சு. சரி சரி, சத்தம் போடாம போங்க. நேத்துதான் உங்க சரதாசி வந்துட்டு கரெக்டா வந்துட்டீங்களே. ஜாதகம் எப்படி பொருத்தமா இருக்கா? ரொம்ப பொருத்தங்க. இந்த இடத்துல சம்பந்தம் செஞ்சுக்கிறதுல தாயாருக்கு ரொம்ப திருப்தி. ஒருத்தர் மாதிரி ரொம்ப நல்ல மனுஷன். நமக்கு அவசரம் இருக்கோ இல்லையோ, நம்மளை விட அவசரமும் அக்கறையும் ஜோசி இருக்குதான். என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? பரம்பரை பரம்பரையா நாங்க தான் அவளுக்கு கல்யாணங்கிற மாதிரி. கல்யாண நேரத்துல வந்து கருமாந்திரன்னு சொல்லலாமா? என்னங்க இதை வெட்டல போடுங்க, காய்ச்சி சாப்பிடுங்க. கையில் கொடு. காப்பியா? சைவம் தான் சாமி நாங்க. அதுக்கு இல்ல, வேற ஏதாவது வேணுமா? அதுக்கு சொல்லல. இருங்கோடாத மோர் குழந்தை கொண்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன செய்யலாம்? நீங்க சரின்னு சொல்ல வேண்டியது கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதான். அதுக்குள்ள பெண்ணை ஒரு முறை பார்த்துட்டா. எதுக்கு பொண்ணை பார்க்கணும்? எதுக்கே பார்க்கணும்? தன் சம்பந்தம் கிடைச்சா போதும் ஒவ்வொருத்தன் ஒத்த காலில் நிக்கிறான் தெரியுமா? பொண்ணை பாக்குறதான். என்ன பாக்குறிய? பொண்ணை வேற பார்க்கணுமா? என் மாதிரிதான் இருக்கும் பொண்ணு. போவியா? அடாடா, என்ன இப்படி கோவிச்சுன்னு விட்டு? ஏதோ வந்தாச்சே பார்த்து விட்டு போகலான்னு சொல்லிவிட்டு கேட்டு விட்டார். பொண்ணு பட்டணத்துல படிக்குது, தந்தி கொடுத்து வரவழைக்கணும். அதனால என்னங்க, மத்த விவகாரங்களை நம்ம ஒரு தினசா பேசி முடிச்சுக்கிட்டோம்னா நல்லது பாருங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சு விடலாம். அடுத்த வாரமே கல்யாணத்தை பிரம்மாண்டமா செய்து விடலாம். என்ன சொல்றீர்கள்? சரி ஜோசியர, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அது எக்கச்சக்கமா செலவு பண்ணி அமோகமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு அவசரப்பட்டா முடியுமா? அது இல்லைங்க, எங்க அம்மாவுக்கு வயசாகி போச்சு. பேரனுக்கு கல்யாணத்தை பண்ணி கண்குளர பார்த்துட்டு கண்ணை மூடலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஏன் கண்ணு மூடணும்? அப்புறம் ஊர்ல எங்களுக்கு கெட்ட பேர் வரவா? எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துச்சு, உங்க வீட்டுல இருக்கவங்க கண்ணு மூடினாங்கன்னு சொல்றதுக்கு. பிள்ளைவாள் அவளுக்கு வயசு 90க்கு மேல ஆகி போச்சு. அப்படியானாலும் அது கல்யாண சாவு தானே. ஐயா கொஞ்ச நேரம் சும்மா இறங்கிற. எப்ப பார்த்தாலும் சாவு விஷயம் பேசிக்கிட்டு கல்யாண நேரத்துல. சீர் வருஷம் நான் முந்தி சொன்னதுலாம் உங்களுக்கு சம்மதம் தானே? அது என்ன அப்படிங்க? சீர் வரத்துக்காக உங்க வீட்டுல பெண் எடுக்கிறேன். உங்க பெண்ணு உங்க இஷ்டம். அது சரி. அப்போ என் சம்சாரத்தை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கேளுங்க. தனா எல்லாம் மரவா இருந்து கேட்டுக்கிட்டே என்னங்க. உனக்கு சம்மதம் தானே? நான் என்னங்க சொல்றது, உங்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம பொண்ணை நல்லபடியா வச்சிருக்கணும், அவ்வளவுதான். எங்க வீட்டு பொண்ணு மாதிரி கவனிச்சுக்கிறோம். என்ன நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்ப சரி, நாளைக்கே பட்டணத்துக்கு தஞ்சி அடிச்சு பொண்ணு வரவழி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். சம்மதம் தானே? பூரண சம்மதம். அப்ப நாங்க புறப்படுறோம். சரி. நீ மட்டும்தான் உன் விருப்பத்தை சொல்ல மாட்டேங்கிற. சொல்லுவ தம்பி, சொல்லுன்னு தானே. உங்க விருப்பம் எதுவும் என் விருப்பம். அப்படியா? ஆனா இப்படி பயந்து பயந்து திருட்டுத்தனமா சந்திக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆமா வசந்தி, நான் சொல்றதையே சில உங்க அபிப்பிராயத்தை சொல்ல. இனிமே எனக்கு ஒரு அபிப்பிராயம் ஏது? எப்போ இரு மனதும் ஒரு மனது ஆயிடுச்சோ திருமணம் தான். திருமணமா? ஓஹோ, ஏதோ நான் சோஷலா பழகினா திருமணம் செய்துக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கடா. வசந்தி, இது எங்க அப்பா கிட்ட உடனே சொல்லி. அப்பா கிட்ட சொல்லி? எங்க அப்பா ரொம்ப முன்கோபக்காரராக. முன்கோபக்காரராகும்? ஆமா, உங்களை உடனே வந்து பார்த்து பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய போறேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு?
அழகு, நீ ஏன் இங்க வந்த? ஒரு கண்ணை வெத்தலை ஒரு கண்ணை சுண்ணாம்பு வைக்கிறேன். அவன் மாத்திரம் இங்க வரலாமா? பாஜந்திய கொட்ட கையை பிடிக்க போய் என்ன முறைக்கிற முறை மாப்பிள்ள தெரியுமா? மாப்பிள்ள முகத்துல இப்ப நீ இங்கிருந்து போறியா இல்லையா? அவன் மாத்திரம் கிடைக்கிறானா? பேசுறேன். என்ன இரு முறை மாப்பிள்ள மரியாதை நான் பேசுறீங்க மாப்பிள்ள. இருங்க இருங்க இருங்க. சம்பளம் புளியம்பழம் புளியம்பழமா? எதுக்கு? தலையில வச்சுக்கிறதுக்கு திங்கிறதுக்கு தான். என்னங்க இது? புளியம்பழத்தை யாராவது திம்பாங்களா? முழுகாம இருக்கிறவங்க புளியம்பழத்தை சாப்பிடுவாங்க. உண்மை சொன்னா வர மாட்டேங்கிறீங்க. இந்த பாரு ஒரு மறந்தா புஷ்பாவை கேட்டு பார்த்தேன். யார? புஷ்பாவையா? கல்யாணம் ஆகலைங்கிறது மறந்துட்டேன். போகுது பால்கறி மாவுக்காடு யாரையும் கேட்க வேண்டாம், சும்மா இருங்க. என்ன அப்ப நீ தினமும் தின்னுட்டு தான் இருக்கியா? ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? பிறக்க போறது ஆண் குழந்தையா பொன் குழந்தையா? ஏன் ஆணுதா? பிறக்கும் பொண்ணு தான் பிறக்க போகுது. நான் சொல்றேன் ஆணு. நான் சொல்றேன் பொண்ணு. நான் சொல்றேன் ஆணு. நான் சொல்றேன் பொண்ணு. பொன் குழந்தை தான் பிறக்க போகுது. முடியாது பொண்ணு தான். பொண்ணு பொண்ணுதான் பொண்ணுதான் எழுத்து பேச பொண்ணுதான் பிறக்க போகுது. யாரா இருந்தாலும் நம்ம குழந்தை தானே. நீங்களே குழந்தை மாதிரி ஆயிட்டீங்களே. எங்கடா போற? எங்கடா போற? எங்க ஓடுற? தபால் ஆபீஸுக்கு போய் பணம் அனுப்பிச்சு வர போறேன். இல்ல இல்ல வேற இடத்துக்கு மாமா. வேற அது மாமா அது மாமா சொல்லக்கூடாது மாமா அத்தையம்மா அத்தையம்மா சொல்லாத. பாசந்திக்கு பாசந்திக்கு பாசந்தி பாசந்தி. மகளுக்கு பணம் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாளா? பொண்ணுடுவேன் இன்னைக்கு கொலை. இங்க கொலை நடக்க போகுது. வாய கட்டி வயச கட்டி சம்பாரிச்ச பணத்தை வீட்டுல சூற விடுறீங்களா? அவளை எதுக்கு எதுக்கு மாமா? என்னடி அண்ணா நடக்கிற வா வா கொலை யாரை கேட்டு பணம் தரீங்க? இப்படி மிரட்டுறீங்க? அனுஷா என்னமா கஷ்டப்படுறாளோ என்னமோ. பணம் கஷ்டம். கோடீஸ்வரனை காதலிச்சால அனுப்பு. கொண்டாட பணத்தை கொண்டாட பணத்தை கொண்டாட்டி பொட்டி சாவி கொடுக்க கூடாது. இனிமே அவளுக்கு நீ பணம் அனுப்பிக்கிறதோ அவளை நினைக்கிறதோ இருந்தா இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. அவ மாதிரி ஓட வேண்டியதான். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, பயப்படாதீங்க. கொஞ்சம் முன்கோபம் அதிகம், ஆனா நல்ல குணம். நமக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு இல்ல? எதுக்கு கேட்டேன்னா, நாமே பலிய கருதாக்கி போட்டோம். உங்க அப்பா அம்மா வந்து பார்த்தாங்களா? ஓ அதுவா? எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிவாத குணம். நாம ஏன் போய் பார்க்கணும், அவங்களா வரட்டுமே அப்படின்னு இருப்பாரு. அவங்க என்ன செய்வாங்க பாவம். புருஷன் விருப்பப்படிதானே மனைவி நடக்கணும். அப்போ நீ ஏன் இஷ்டப்படித்தான் நடக்குது? ஆனா உங்க விருப்பத்துக்கு மாறா இதுவரை நான் ஏதாவது செய்திருக்கேன்னா? இல்ல ஒண்ணுதான், இது ஒண்ணுதான். சாப்பிட்டுதான் ஆகணும். இதான் ஏன் இஷ்டப்படி நடக்கிறதா? என்ன? ஆமா, உப்பு படி என்ன வேலை? ஒரு நாள் விக்குது. அதுதானே தெரியுது. ஏன் உப்பு ஜாஸ்தியா போச்சா? ஜாஸ்தியா போகல, இதுலயே அவ்வளவு இருக்கு. ஏதோ கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா போயிடுச்சுங்கிறதுக்காக இப்படி அகையில செய்யறது? பாடுதே முகம், பாடுதே முகம், பாடிதான் என்னாகும் பாடுமே. அங்கோ மணி 10. ஆபீஸ் போனேன். அப்புறம்
பார்க்காம என்னால இருக்கவே முடியல. எழுதுமா. எழுதிட்டேமா. அப்புறம் இந்த கடுதாசிய பார்த்த உடனே உன் புருஷனையும் கூட்டிக்கிட்டு ஒரு முறை இங்க வந்துட்டு போனா உங்க அப்பா கோபமும் தனியும் என் மனசுக்கும் திருப்தியா இருக்கும். உன்னை உடனே எதிர்பார்க்கிறேன். உங்க அம்மான்னு உடனே எழுதுமா. எழுத. எழுதிட்டேமா. அட்ரஸ் கொடுங்க. எழுதிட்டியம்மா. ஏம்பள்ளி, இந்த கடிதாசி வசந்திக்கு என்னைக்கு போய் சேரும்? நாளைக்கு கிடைச்சிடுமா? நாளைக்கு கிடைச்சிடுமா? வள்ளி, இந்த கடிதாசி நீயே பத்திரமா தபால் பொட்டில சேர்த்துடுமா. ஆகட்டுமா. சார், உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. இந்த 2000 ரூபாய் இருக்கு. நேரா பேங்க்குக்கு போய் இந்த பணத்தை கட்டி ஹெட் ஆபீஸ் பேர்ல இம்மிடியேட்டா ஒரு டிராஃப்ட் எடுத்துக்கிறோம். சீக்கிரம் வரணும். இந்த மைக்கு பேர் என்ன சொல்றான்? அங்கூர்ணமை அங்கூர்ணமை. உங்கள் மனசுல உள்ளது, வீட்டுல உள்ளது, எது கேட்டாலும் பையன் அப்படியே சொல்லுது. இந்த பக்கம் கேட்டா இது என்னது? இந்த பக்கம் கேட்டா இந்த ஐயா மனசுல என்ன நினைக்கிறார்? நமக்கு தப்பா மை கொடு. நம்ம மைவேலே தன்மையில போட்டு கால் மேல விழுந்து கை மேல ஊத்துறாங்க. பணம் கத்த கத்தையா தர்றாங்க. மையோட மை உனக்கு என்ன தெரியும்? பணம் கத்த கத்தா வரும். நீ எங்க இருக்கிற? பேங்க்ல பணம் கட்ட சொன்னாரு மேனேஜர். கட்ட வேண்டியதானே. பணம் எங்க? நீ என்ன சொன்னாலும் இனி எடுபடாது. சமாதானம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த விவகாரத்துல நான் இனி எதுவுமே சேர்த்துக்கல. நீங்க மனசு வச்சா முடியும் சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த பணத்தை தவறா உபயோகிக்கவே இல்லை சார். திருடு போனதான் உண்மை சார். இத்தனை வருஷம் சர்வீஸ்ல ஏதாவது தவறு பண்ணிருக்கேன் சார். சார், மாசா மாசம் என் சம்பளத்தை எவ்வளவு வேணாலும் பிடிச்சிருங்க சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். பெரிய மனசு பண்ணுங்க சார். ரொம்ப இருக்கப்பா நீ பேசுறது. என் வேலைக்கே ஆபத்து உண்டாக்கி வச்சுட்டு என்னென்னமோ சமாதானம் பேசுறியே. இது ஆபீஸுக்கு சேர வேண்டிய பணம். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ளே பணம் வந்து சேரல, கம்பெனி பணத்தை கையாடல் செய்துட்டேன்னு போலீஸ்ல போ. சாயங்காலம் 6 மணிக்குள்ள பணம் கட்டலன்னா போலீஸ்ல சொல்லுவேன் சொல்லுவேன். எனக்கு என்னமோ மனசு சரியா இல்லை. அப்புறமா ஆடலாம். ஓ, அன்னை ஞாபகம் வந்துட்டா போல இருக்கு. அதான் ஆட்டத்திலே மனசு ஓடல. இரு இப்பவே ஆபீஸ்க்கு போய் அம்மா சரியில்லை, அதனால ஒரு 1/2 மணி நேரம் வந்து அம்மனுக்கு தரிசனம் கொடுத்துட்டு போங்கன்னு அண்ணனை கூட்டி அரட்டுமா? சும்மா இருக்குப்பா, உனக்கு எப்பவுமே கேளுதான். அட, அண்ணனே வந்துட்டாரு. வாங்கன்னா வாங்க, சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டீங்களே. வசந்தி வசந்தி, இங்க பாரு, அண்ணனே வந்துட்டாரு. சும்மா இங்க பாரு வசந்தி. என்னங்க என்னங்க வந்துட்டீங்களா? இன்னைக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரமா? என்னங்க என்ன நடந்தது சொல்லுங்க. என்னங்க நீங்களாவது சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு. ஐயோ, யாருமே சொல்ல மாட்டீங்களா? என்னங்க வீட்டுக்கு வரும்போது எப்பவும் சந்தோஷமா வருவீங்களே, இன்னைக்கு ஏன் இவ்வளவு கவலையோட வந்திருக்கீங்க? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. வசந்தி, என்னங்க என் மனசு படுற வேதனை உங்களுக்கு தெரியலையா?
தயவு செய்து என்னன்னு சொல்லுங்க. ஆபீஸ்ல 2000 ரூபாய் கொடுத்து பேங்க்ல கட்ட சொன்னாங்க. அது வழியிலேயே பறிபோயிடுச்சா? ஆமாம்மா, எந்த பயிரோ பிப்பாக்கிட்டு அடிச்சுட்டு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பணத்தை பேங்க்ல கட்டலன்னா பெரிய ஆபத்து வந்துருமே. என்ன செய்யறது ஒண்ணும் புரியலையே. சார் போ. ஐயோ, ஆபீஸ்ல இருந்து வந்து யார் வந்துட்டேம்மா? தங்கச்சி தங்கச்சி கரெக்டா சொல்லுங்க. என்னம்மா அது நீயா செஞ்சுக்கிற? யார் எழுதிருக்காங்க? எங்க அம்மா எழுதிருக்காங்க. அப்படியா? என்ன எழுதிருக்காங்க? அவரையும் கூட்டிக்கிட்டு உடனே ஊருக்கு வர சொல்லி எழுதிருக்காங்க. என்னங்க, கவலைப்படாதீங்க, பணத்தை கட்டிடலாம். எங்க அம்மா கிட்ட கேட்டு நானே வாங்கி தரேன். வசந்தி, வெறும் தயவுல வாழ நான் ஆசைப்படல. என்னங்க இப்படி பேசுறீங்க? அவங்க மட்டும் யாரு? அவங்கள கேக்குறதுல தப்பு என்ன இருக்கு? கண்டவங்க கிட்ட கஷ்டத்தை சொல்லி கையேந்த நான் என்னைக்குமே தயாரா இல்ல. என்னங்க, உங்க விருப்பத்துக்கு மாறா நடக்க எனக்கும் விருப்பம் இல்லை. இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் அவங்கள விட்டா வேற வழி இல்லைங்கிறதுனாலதான் நானும் யோசிக்கிறேன். யாருகிட்டையாவது கடன் வாங்கித்தானே கட்டி ஆகணும். அதுக்கு எங்க அம்மா கிட்ட கேட்கறதுல தவறு இல்லைன்னு நினைச்சுதான் சொன்னேன். தயவு செய்து புறப்படுங்க. அப்புறம் உன் இஷ்டம். நீ சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். போ வசந்தி, நீ வரலன்னு தான் அத்தம்மா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. வசந்தி, என்ன இந்த லூசு டீ கொடுத்த பொம்மை மாதிரி குதிச்சுக்கிட்டு ஓடுது? வாங்க உள்ள போலாம். நீ முதல்ல போ, நான் சாமான்கள் எல்லாம் எடுத்துட்டு வரேன். அம்மா வசந்தி, அம்மா அம்மா ஏம்மா இத்தனை நாள் வராம இருந்துட்டு? உன்னை நினைக்காத நேரமே இல்ல. நீங்க நல்லா இருக்கியம்மா? இருக்கேம்மா. எப்படிமா இருக்கானே? சௌக்கியமா இருக்காருமா? நீ எனக்கு மகளும் இல்ல. தொடாதே தொடாதே, அவளை ஓடி போன தொடாதே. என் மனசுக்கு பிடிக்காத இடத்துல கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சு நீங்க தானே என்னை ஓடி போக வச்சீங்க அப்பா. இன்னொரு வாட்டி அப்பான்னு சொல்லக்கூடாது. உனக்கு எங்களுக்கு உறவு அத்து போய் 6 மாசம் ஆச்சு. அப்பா, உறவு அற்று போற அளவுக்கு நான் செஞ்ச குற்றம் தான் என்னப்பா? அறிவு கிட்டவளே, உன்னை ஆசையோட வளர்த்து என் கண்ணுல மண்ணை போட்டுட்டு யாரோ ஊர் பேர் தெரியாத காவாலி பையல கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அந்தஸ்து கௌரவம் அத்தனை பாழாக்கிட்டு ஊர் ஜனங்க பூரா காரிய மூஞ்சில துப்புற அளவுக்கு நடந்துட்டு வந்திருக்க அவளை இப்படி கோச்சுக்கிறீங்களே? ஏண்டி, அவ செஞ்ச காரியத்துக்கு கோவப்படாம கொஞ்சமா சொல்றேன். நீ வேணா உன் பொண்ணுக்கு வரலாம் அந்த சூடத்தை வாங்கி தீவிரத்துல காட்டுடி. ஏங்க அவருடைய கோபத்தை அதிகப்படுத்துறீங்க? நல்லதா கெட்டதா நாங்க பெத்த பொண்ணு விட்டுட முடியுமா? யாரு உன்னை விட சொன்னா? நீ வேணா ஒட்டுக்கிய. நல்லது கெட்டது அவனுக்கு தெரியாதா? அவன் சோறு தானே திங்கிறான், சொரணை இருக்காது. கடைசியா சொல்றேன், வசந்திய வீட்டுல சேர்த்துக்கிறது இந்த ஜென்மத்துல இல்லாமா. ஏங்க நீங்க பேசுறதுக்கே நல்லா இருக்கா? அவ இஷ்டப்பட்டவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டான்றதுக்காக இந்த வீட்டையே சேர்த்துக்க மாட்டேன்றீங்களா? நியாயமா இருக்கா உங்களுக்கு? இஷ்டப்பட்டவனை கட்டிக்கலாமா? கட்டிக்கலாமா? ஓடி போன வீட்டுல நான் வச்சு நான் சாந்தப்பேன். அப்படின்னு ஊர்ல 4 அறிவாளி சேர்ந்து என்ன ஜாதி விட்டு தள்ளி வச்சுட்டா என் கதி என்ன ஆவறது? அப்பா, உங்களோட இருந்து நான் உங்களை கேவலப்படுத்தணும்னு வரலப்பா. எதிர்பாராத விதமா அவர் ஆபீஸ் பணத்தை தொலைச்சிட்டாரு. அவசரமா எனக்கு 2000 ரூபாய் தேவை. நாளைக்கு பணத்தை கட்டலன்னு அவரை கடுமையா தண்டிச்சிடுவாங்கப்பா. இந்த சமயத்துல நீங்க தான் உனக்கு உதவி செய்யணும். என் புருஷனுக்கு அழகு இருக்கு, பண்பு இருக்கு, அந்த ஒரு சொத்தை எனக்கு போதும் கருதாசி இல்ல. வா, அந்த சொத்தையை வித்து கடனை கட்டு. அப்பா, காசு பணம் இல்லாத கபோதி பையல கட்டிட்டியே. இப்ப பூவாவுக்கு லாட்ரி அப்பங்கிட்ட வர்றியா? மானங்கட்ட பய பக்கு இல்லாத பசங்களுக்கு பொண்டாட்டி வர பொண்டாட்டி அப்பங்கிட்டே போய் காசு வாங்கி அனுப்பிச்சிருக்கானே ரோஷங்கட்ட பய. அப்பா எதுவும் பேசாதீங்க.
நான் தான் உங்ககிட்ட உதவி கேட்டேனே தவிர அவர் இல்லை. அவரை கேவலமா பேச நீங்க யார்? என்ன பெற்றவங்களாச்சேன் இது வரைக்கும் பொறுமையா இருந்தேன். ஏன் இனி என்ன பத்தி பேச கூட உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. அப்பா, கடைசியா சொல்றேன், இனி எனக்கு எந்தவித கஷ்டம் வந்தாலும் சரி, உங்க உதவிக்கு ஒரு வர மாட்டேன். அப்பா, உங்களுக்கு ஒரு மக இருந்தா அவ செத்து போயிட்டா நினைச்சுக்குங்க. நான் வரேன்மா. போற